களக்காடு ஜெய்தி ஸ்வீட்ஸ் மாணிக்க வாசகத்தின் கௌரவம் சேனல் சார்பாக உங்களை எல்லாம் சந்தித்து பேசிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கௌரவத்தின் நாயகன் இசைஞானி ராகதேவன் இரவு பொழுதை கடத்தி செல்லும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தாயினும் நல்லா இசையின் வடிவத்தை இசையின் ஓசையை அப்படியே உள்வாங்கி கடந்த தலைமுறையும் இப்பொழுது வாழ்ந்த தலைமுறையும் இனி வரும் தலைமுறையும் மறக்க முடியாத மெட்டுகளை அவரே பாடிய பாடல்கள், இந்த இசையமைத்த பின்னணி இசை கோர்வை பிஜிஎம் எல்லாம் உண்மையிலே சொக்கி போகணும். நாமெல்லாம் வாழும் காலத்திலே வாழ்ந்த ஒரு மாமேதையை பற்றி நான் அடிக்கடி சொன்னது போல் இன்றைய கௌரவனாக இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி நான் புரிந்து கொண்டதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னக்கிளி, இறைவன் நமக்கு கவலைகளை மறந்து கௌரவமாக அன்றாட பணிகளை செய்வதற்கு தந்த ஒரு தங்க கிளி, ஒரு இசைக்கிளி இசைஞானி இளையராஜா அவர்கள். அவர் ஒன்றும் இந்த கௌரவத்தை சாதாரணமாக அடையலை. எவ்வளவு நடைகள் ஏறி எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருமே அங்கீகரிக்கலை. முதல்ல யாருமே கௌரவமாக நடத்த மாட்டாங்க. ஒரு கௌரவமான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை கௌரவமாக நடத்துவாங்க. அந்த வகையில் அன்னக்கிளியில் அவர் ஆரம்பித்து அவர் பாடல்களை, இந்த பாடல்களை பாடுவதை விட அவர் இசையமைத்த இசை, அந்த பிஜிஎம் மியூசிக் கூட இன்னும் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இசைஞானி இளையராஜானாலே பார்க்க போயிருக்கோம். கதாநாயகனுக்கு கிடைத்த அந்தஸ்து, கதாநாயகிக்கு கிடைத்த அந்தஸ்து, ஒரு காமெடி நடிகருக்கு கிடைத்த அந்தஸ்து, வசனங்களுக்கு கிடைத்த அந்தஸ்து, இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு இசைக்கென்று ஒரு அந்தஸ்தை கொடுத்த ஒரு கௌரவமான ஒரு இசை மேதையை பற்றின ஒரு பதிவு நான் பதிவிடணும்னு நினச்சேன். இதை பதிவிடாமல் இருந்தால் இந்த உதடுகள் இருந்து, இந்த உள்ளம் இருந்து, இந்த மனம் இருந்து எதற்கு? நல்ல வேளை யூடியூப்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நாங்களாம் அப்படி திருவோரங்களில் பாடி அவர் புகழ பாடியிருக்கிறோம். இப்போ அந்த யூடியூப் வந்தது, யூடியூப்புக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிறது தான் டியூன். அதுக்கு முன்னால் ஒரு ஆலாபனை எடுப்பார். அதுக்காக அவர் நிறைய நேரங்கள் மெரினா பீச்சு கரையில் அப்படியே பாடி அதை ஹம்மை முணுமுணுத்துட்டே இருப்பார். அப்படியே போகும். அப்படிலாம் அந்த ஹம் எந்த இடத்துல அதை கொடுக்கணும், எந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும், அந்த பாடல்களை, அந்த குரலுடைய பாவனையை எந்த இடத்துல கொண்டு வரணும். குரல் வளம் இருக்கும், அது இயற்கை. அது எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் இருக்கும், கேஜே யேசுதாஸ்கிட்ட இருக்கும், ஜெயச்சந்திரன்ட்ட இருக்கும், ஜானகி அம்மாட்ட இருக்கும், பி சுசீலாட்ட இருக்கும், மனோகிட்ட இருக்கும், மலேசியா வாசுதேவன்ட்ட இருக்கும், ஜெயச்சந்திரன்கிட்ட இருக்கும், ஹரிகரன் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த குரல் வளத்தை அந்த பாவனையோடு அது படித்து கொடுத்த ஒரு குருவாக இருந்தார். அது மிகப்பெரிய ஆற்றல். என்னை கவர்ந்த பாடல் அவருடைய இசையமைப்பிலேயே. நான் மியூசிக் பை மவுத் அப்படின்னு சிவகாசியில் படிக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். நான் பாடுகின்ற பொழுது, என்னுடைய நண்பர்களோடு பாடுகின்ற பொழுது மியூசிக் அடித்து தான் பாடுவேன். அப்போவுமே மேலதாளங்கள்லாம் கையில் வச்சு, அப்போம்லாம் நம்மகிட்டலாம் கீபோர்டெலாம் ஏது எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்னை ஊக்குவிக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு மகன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்து உள்ள காலம் இல்லாதான். இருந்திருந்தால் நானும் சினிமா துறையில் பெரிய ஆளாக இருப்பேன். சினிமா துறைக்கு நடிக்க போனேன். என்னமோ கௌரவம் தடுத்துட்டு. அந்த இளையராஜாவனுடைய டியூன்கள்லே டிங் 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 உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி. அதில் முதல்ல ஒரு மியூசிக் சொன்னோம்ல, அந்த மியூசிக் கூட எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எல்லாருடைய இசையமைப்பாளர்களுடைய பாடல்களும் அந்த குரல் வளத்தையும் வெளிப்படுத்திடலாம். ஆனால் இசைஞானி போட்ட ஒவ்வொரு பிஜிஎம் மியூசிக்கும் எனக்கு அப்படி இருக்குது. அதில் குறிப்பாக தங்க மகன் நினைக்கிறேன். டிக் டிங் 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 டிக் டிங் 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 டிக் டிக் டிங் 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 டிங்.
காலை தூக்கி நீயும் ஆடலாம், கடவுள் என்று பேர் வாங்கலாம். அந்த மியூசிக்கை பாருங்க. டிக் டிக் டிங் 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 தன்னன்னா டிக் டிக் டிங் 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 டிக் டிக் டிங் 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 டிங். ஏய், அப்போ அந்த மியூசிக் அதுதான் அதுதான் இளையராஜா. அது இன்னும் எங்கள் நெஞ்சுக்குள்ளே அப்படி இருக்குது. அந்த அந்த இடத்துல அந்த வாய் பேசா கருவிகளை, அது ஃப்ளூட்டாக இருந்தாலும் சரி, பேஸ் கிதாராக இருந்தாலும் சரி, கிதாராக இருந்தாலும் சரி, வயலினாக இருந்தாலும் சரி, ஃப்ளூட்டை நல்லா பயன்படுத்திக்கிறார். எல்லா ராகங்களையும் கரெக்டாக பயன்படுத்தி அந்த அந்த வாயில்லா கருவிகளை பேச வச்சார் பாருங்க. அது ஒரு திறமை. அந்த பாட்டு ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் தர்ம யுத்தம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹம் கொடுப்பாங்க. ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போனவங்க இளையராஜா அவர்கள் தான். ஏற்கனவே ஜானகி அம்மா உச்சஸ்தானத்தில் இருந்தாங்க. நான் இளையராஜாவுடைய அந்த அவருடைய மெட்டில் அவங்க பாடின பாட்டெல்லாம் தர்ம யுத்தத்தில் ஆய கங்கை அப்படின்னு தான் பாட்டு. அதுக்கு முதல்ல இவ்வளோ ஹம் ஏன் கொடுக்கணும்னு யோசிச்சாரு. அதான் இளையராஜா. நிறைய பேருக்கலாமே. ஆய கங்கை பூந்தேன் மலச்சோலை மேளம் தட்டி நாகம் கொட்டி பாடுதே மங்களம் டிங் 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 அந்த மியூசிக்கை கேளுங்க. இந்த பாடல்கள் குரல் வளத்தை கேட்பதை விட, வார்த்தைகளை கேட்பதை விட, இளையராஜாவுடைய உச்சமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கருவியை பயன்படுத்தினது. அதில் ஒரு உருக்கிடுவார். மனிதர்களுடைய கண்ணீர் முகத்திலிருந்து எப்படி வருமோ, நடிகர்கள் ஒரு மனித வடிவம் எப்படி கண்ணீர் விடுமோ, அதை மனிதனே இல்லாமல், குரல் வளவுமே இல்லாமல் அந்த தர்மத்தில் ஒரு வயலின் வாசிச்சிருப்பார். அந்த பிட்டை மட்டும் கேளுங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சரியாக பண்ணலை, நான் அதை அசிங்கப்படுத்திடக்கூடாது. நான் ரசித்து தான் இடம். அந்த பிட்டில் அதில் ஒரு வயலின் வரும். அதை மட்டும் கேளுங்க, அப்படி உள்ள உருகிடும். நிறைய பாடல்களை சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய இசையமைப்பில் பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம். அந்த படம்லாம் நாங்கள் பாட்டுக்காக தான் போனோம். அதில் குறிப்பாக இந்த பாடல் இன்றைக்குள்ள இளைஞர்களும் அதை ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை ரசித்த அத்தனை இளைஞர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. டிடிடிங் 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 இதெல்லாம் யோசிச்சாரு. பூந்தளிராட பொன்மலர் சூட சிந்தும் பணிவாடை காற்றை பாடும் சுபகாலங்கள் இனி நாளும் சுபமானங்கள். டிடிடிங் டிடிடிங் இந்த மியூசிக்கை கேட்டோடனே நமக்கு டக்குன்னு இந்த பாட்டை தான் சொல்லுவோம். அப்போ அந்த இடங்களெல்லாம் அவர் அந்த பிஜிஎம், அந்த வாயிலா அந்த கருவிகளை பயன்படுத்தின விதம், சத்தியமாக இதெல்லாம் இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இது பிறவி ஞானம், கற்ற ஞானமா, பிறவி ஞானமா அப்படின்னு கேட்டால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஞானம். பிறவி ஞானத்திலையும் வராது, கற்றுக் கொடுத்த ஞானத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு வரணும். இப்படிலாம் மனித வடிவங்களை நீங்கள் போய், இளையராஜா அவர்களை நீங்கள் போய் இந்த மாதிரி வாத்திய கருவிகளாலையும் உங்களுடைய மெட்டுகளாலையும் அவங்கள சோர்ந்து போன இதயங்களையும், தைரியம் இழந்த இதயங்களையும், கவலைப்பட்ட இதயங்களையும் நீங்கள் கௌரவமாக அவங்கள காலையில் எழுந்து நடக்க செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இளையராஜா. சொல்லிகிட்டே போகலாம். நான் நிறைய இருக்குது.
காலத்தின் இறங்கிறதையும் நான் சுருக்கிறது. கண்ணில் தெரியும் கதைகள்னு நினைக்கிறேன். அதில் 5 மியூசிக் டைரக்டர், இவருக்கு ஒரு பாட்டு உண்டு. அதில் அந்த பாட்டில் அந்த ஹம்மனை எப்பவும் பாடிட்டே இருப்பேன். தந்தோம் தனம் தனம் தந்தோம் தனம் தனம் என்றொரு மெல்லிசை கேட்டதென்ன, அது என்ன மோகனமோ, திருவுடல் விளையாடல் நனநானன் 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 நனநனநனநனநனநன. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன், இளமை புதுமை போதை தரும் நாதஸ்வரம். அதில் தந்தோம் தான், அது ஒரு ஆலாபனைலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நிறைய பாட்டுகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது எங்கெங்கும் முன்னழகே, அடடா எங்கெங்கும் முன்னழகே, டைம் 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 உன் நினைவே போதுமடி, மனம் மயங்கும் புது நிலவாய் ஜீவனே. என்ன ஆலோசனை, இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதான் அவர் அந்த அந்த கௌரவமான இடத்துல ஒரு மனிதர், அது புகழ் நம்ம மதிக்கிறது, நாம் மதிக்கிறது தான் கௌரவத்தினுடைய உச்சக்கட்டம். நிறைய பாடல்கள் அவர் இசையமைச்ச இசைகளெல்லாம் நான் அப்படியே வாயாலே பண்ணிடுவேன். இப்போ ஏதோ கொஞ்சம் ஏஜ், வயசு ஒரு பிரச்சனை, எனக்கும் கவலைகள் இருக்கும்ல. அந்த நேரத்தில் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் இப்பவும் அவரை நினைக்கும் போது தான் இந்த மலர்ச்சி, என் முகத்துலேயே ஒரு கௌரவம் வந்துட்டு. இப்போ நானே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் மாதிரி அவரை பார்த்தா நிறைய பேர் மியூசிக் பண்ண வந்தாங்க. அந்த ஒரு பாடல். அப்புறம் இன்னொரு அற்புதமான ஒரு ஆலாபனை, பொட்டு வைத்தான் பூவை கொண்டு அங்கில் வைத்தான். அது ஒரு கர்நாடிக் சங்கீதமாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். காணவில்லை தலைவனை, எனக்குள் ஒருவன் நினைக்கிறேன், கமலஹாசனுடைய பாடல். அதே மாதிரி சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவி ஆடினான், தமிழ் கீதம் பாடினான், என்னை பூவை போல சூடினால். அந்த உச்சரிக்கும் போது பூவை நம்ம என்ன கொண்டு போய் ஒரு பெண் மீது வச்ச மாதிரி இருக்கும். அதோடைய ஆலாபனை, அந்த இசை எனக்கு இன்னும் வரல. நான் ஒரு நேரத்தை அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த மியூசிக் அப்படியே பண்ணிடுவேன். அதுதான் இளையராஜாவுடைய ஆற்றல். பாடுறது எல்லா பாடல்களையும் பாடிடலாம். அவர் இசையமைச்ச அந்த இசையை கூட, அது ஃப்ளூட்டாக இருந்தாலும் சரி, கண்கள் சொல்கின்ற கவிதை. மிகப்பெரிய பாடகர், பெரிய மேதாவி, கர்நாடக மேதாவி பாலமுரளி கிருஷ்ணா. அவரெல்லாம் இவரோட பாட வரும்னா இவருடைய சங்கீத ஞானம் தெரிஞ்சு வந்தார். அப்பவுமே இந்த பாட்டை ரசிச்சோம். இளவயதில் கண்மணி ராதா அழகே முதுமை போது இந்த மாயனின் உலகில். அதோட பத்திரகாளி படத்தில் மறக்கவே முடியாது. அது என்ன ஒரு மியூசிக், டிங் 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 அது போயிட்டே இருக்கும். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. டிங் 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 டிங். இயல்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் பந்தம் முந்தன் பந்தம் அம்மா. டிங் 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 ஆராரிரோ ஆராரோ. மஞ்சள் கொண்டு நீராடி மொய்கோலில் பூச்சூடி, வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. டிங் டிங். கட்டழகு கண்ணங்கள் மையெடுத்து வைக்கட்டுமா, கண்கள் பட போகுதுன்னு
பொட்டு ஒன்று வைக்கட்டுமா நானா நானா நானா. அப்பா என்ன இசை! சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய இசை கோர்ப்புகள் எத்தனை பாட்டு, எத்தனை ஹம், நிறைய விட்டுட்டேன். நான் டைம் தெரிஞ்சிட்டு ரொம்ப நேரம் போட்ட பார்க்குறதில்ல. இப்போ யாருமே ரொம்ப நேரம் எதையுமே கேட்குறதில்ல. திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லிட்டு போயிருக்கோம். நான் தான் ரொம்ப லாங் வீடியோ போடுறேன். அதெல்லாம் அதை நீங்கள் பார்க்குறதில்ல. இன்னும் தொடரும். அவருடைய பெருமைகளை பற்றி, அவருடைய கௌரவத்தை பற்றி நிறைய பதிவிடுறேன். இன்றைக்கி 1-2 பாடல்கள் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். நிறைய பாடல்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீபிரியா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு நாள் ஏற்கனவே நம்ம இளைமை மஞ்சள் அடி நம்ம பண்ணிட்டோம். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பாட்டெலாம் அப்போல்லாம் அந்த மாதிரி நாங்கள் ஒரு மெட்டையை கேட்டதே கிடையாது. மஞ்சளின் மகாராணி குங்கும பெருந்தேவி உன்ன கண்டேன் என்றும் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே புன்னகையாலே என்னை மாற்று பெண் பூவே நீ பூங்காற்று ஒரு நாள் டிங் 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 டிடிங் டிங் டிங் டிடிங் டிங் டிங் டிடிங் டன் 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 ஆக கொண்டு போகிறது. அந்த மியூசிக் தான் அதில் மெயின். அந்த மியூசிக் வேண்டி நாங்கள் கேட்போம். பாடல் ரசிக்கிறது எல்லாரும் அந்த மியூசிக் கேட்கலாம். டிங் 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 டிடிங் டிங் டிங் டிடிங் மஞ்சளின் மகாராணி, இந்த பாட்டில் இன்னும் அப்படி இருக்கு. ஒரு நாள் டிங், அது ஒரு ஹம் பாட்டு. டிக் 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 போயிட்டே இருக்கு. உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட திருமகள் போல காண்போமே என்னாலும் திருநாள் டிங் 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 டிக் 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 டிங். அந்த பாடல் அதெல்லாம் அப்பவுமே 77 78 பட்டாக்கத்தி பருவங்களில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த மியூசிக்லாம் பண்ணவே முடியாது, கற்பனையும் பண்ண முடியாது. இளையராஜாவுடைய இதில் அலைகள் ஓய்வதில்லை. நான் எப்பவும் இன்றைக்கும் இந்த 2 பாட்டையும் நான் பாடாமல் கேட்காம, இந்த பாட்டில் அவ்வளவு ஜீவன் அவர் கொடுத்துருக்காரு. தரிசனம் கிடையாதா தரிசனம் கமம பப்ப கமம கமமன, அதெல்லாம் தேவையா? நேரம் போயிருக்கலாம். அதை கற்பனை. நம்ம விரும்பாதது எல்லாம் நமக்கு இசை தெரியாது. ஆனால் அதை தெரியாத ரசிகர்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு ஆலாபனையை பண்ணால் விரும்புவாங்கன்னு அதை கொண்டு வந்துருப்பார். பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தே போயிட்டு இருக்கும். உண்மையிலே கண்ணீர் வந்து அப்போ கொஞ்சம் காதலிச்சோம். காதலிக்காதவங்களும் காதலி இருந்த மாதிரியே பாடுவோம். தரிசனம் கிடையாதா என்மேல் கரிசனம் கிடையாதா தேவி அப்புறம் பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தி, அந்த பாட்டெலாம் கேளுங்க. அது இளையராஜாவுடைய சொந்த குரல். அப்படி தரிசனம் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போதே நம்ம விரும்பின பெண் தரிசனம் கிடைக்குமா, போய் பார்த்துருவோமா, எந்திரிச்சு போய் தரிசனத்தை பார்க்கறதுக்கு எழுப்பின அந்த இறைவனை தூயில் எழுப்பின மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அதிலே ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுக்கெல்லாம் அவர் இசையமைச்சது, அந்த ஆறுமணியத்தை கையாண்டது, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, அப்படி ஒரு பாலாபனை. அதில் தான் வரும். கமலா கமேஷ் பாடுவாங்க. பாடினது கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க. கமப்ப தன்னன தனன நன தன சொல்லிடுவாங்க அந்த மியூசிக், அந்த ஆறுமணி பெட்டி. அதில் அந்த ஆலாபனை. கல்வி கற்க அண்ணன் இன்று ஆணையிட்டான், காதல் மீன்கள் 2இல் ஒன்றை கரையினில் தூக்கி போட்டான், விழியில்
தகடுதும் 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 டிடிடிங் 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 டிடிடிங். இந்த இந்த ஒரு ஹம் மட்டும்தான். ராதாவுடைய அழகு, கார்த்திகனுடைய இளமையான பருவம் எதுவுமே இருக்காது. அந்த காட்சி, அந்த கடல் அலைகள், அந்த கேமராமேன் அழகாக எடுத்துருப்பார். அந்த மியூசிக் மட்டும் அப்படியே நாங்கள் வெளியே வரும்போது தகடுதும் 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 திடீரின் திடீரின். சிறுவெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டான். எல்லாருமே அப்போ நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய கௌரவம். நிறைய இருக்குது அவருடைய பாடல்களை. இன்றைக்கி நான்லாம் மகிழ்ச்சியாக இருக்கேன், இளமையாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் அவருடைய இசையமைப்பில் மாதம் மும்மாரி மழை பெஞ்சுது. வன்முறை கிடையாது, கொலை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, பாலியல் பலாத்காரம் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட இசை, இப்படிப்பட்ட இசைகளை கேட்கும்போது கௌரவமான காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியும். கீழ்த்தரமான காரியங்களை செய்யவே முடியாது. ஒரு கோபம் வந்தால் கூட இந்த தகடுதும் தகடுதும் கேட்டால் கோபம் போயிடும். அந்யோன்யம் இருந்தது, உறவுகளுக்கு மரியாதை இருந்தது, எல்லோரும் கௌரவமாக நடத்தப்பட்டாங்க. அப்பேற்பட்ட இசைகளை அவங்க கொடுத்தாங்க. விபத்தே வராதுல்ல. நீங்கள் காரில் டிரைவிங்கில் போகும்போது நிறைய பழைய படம் நிறைய பேர் போட்டு போகிறாங்க. இப்போ உள்ள டிரைவர் பெருமக்களுக்குலாம் என்னுடைய நெஞ்சாவது நன்றி. அன்றைக்கு கூட ஒரு பாட்டு கேட்டேன், நான் அசந்துட்டேன். இந்த பாட்டெலாம் போட்டு கேட்குறீங்க. இல்லை அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வயசு 25 வயசு இருக்கும். களக்காட்டையை சேர்ந்தவர் தான் அவர். தம்பி இது ரொம்ப ரசிக்கிங்களா? இல்லை அந்த பாட்டை நான் ரசிப்பேன். அந்த மாதிரி தான் போடணும் தம்பி, விபத்து இருக்காது, மனசும் அமைதியாக இருக்கும், எனக்கும் ட்ராவலில் ஒரு ரம்மியமாக இருக்குது. அந்த பாட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. நான் அந்த பாட்டை ரொம்ப ரசித்தேன். அதில் விஜயன் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். அந்த மியூசிக்கை பாருங்க. டட அப்பவுமே தெரிஞ்சிடும். ஆயிரம் மலர்களே மலருங்கள் எல்லாம் கேட்கும்போது அவர் உண்மையிலேயே அவரெல்லாம் வணங்கணும். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இறைவன் ஒரு காலமும் விரும்பணும். ஒரு வேளை நான் ஒரு படம் எடுத்தோம்னா அவளை கொண்டு தான் ஒரு இசை அமைக்கணும். அவரை மாதிரிலாம் இனிமேல் ஒரு மென்மையான இசையை யாருமே நெஞ்ச தொடுது. உறவுகளை மேம்படுத்திச்சு, பகையை மறக்க சொல்லிச்சு. நான் சொன்னோம்ல, ஒரு கௌரவமான ஒரு மனசை கொடுக்கணும் இளையராஜா டியூன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் நிறைய இன்னும் காலத்தின் நேரம் கருதி சுருக்கிட்டேன்லாம். அவரை பற்றி நான் ஒரு 5 பதிவு போட போகிறேன். நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. இன்பம் துன்பம் ஆணுக்கல்ல, அது என்றும் பெண்களுக்கே. நீ அன்று சிந்திய கண்ணீரில் துள்ளி துள்ளி. அதில் ஒரு மியூசிக், அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கர்நாடக மியூசிக்லாம் ரொம்ப, அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த படம் கிழக்கே போகிற ரயில் நான் ரொம்ப உருகின படம். நடப்பதோ மார்கழி மாதம், கையிலே நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் நீ 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 நீ. என்ன பாட்டு அதெல்லாம். கையிலே நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் மேளம் வரும் வீரமாத பொங்கலுக்கு. என்ன பாட்டது? அலையோ உன் மனது கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரு இங்கு வந்ததாரு. அதில் ஒரு இடத்துல படிப்பார், ரொம்ப கற்பனை. அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. பரஞ்சோதி பரஞ்சோதி, இதெல்லாம் ஏன் கற்பனை பண்ணாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. அது சொல்லியிருக்காமலே நேரம் அந்த பாட்டுக்கு போயிருக்கலாமே. அப்பதான் எடுக்கும். அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. உன்மனது தாம் ஆசை கிளியே வந்தாலே என்னோடு, ஊரில் ஒரு பெண்ணாய் இல்லை தேடிப்பாரு, நல்ல பெண்ணை கந்தாள் வந்து கூறு, அது நீதான் அம்மா. என்ன பாட்டு அது? பரஞ்சோதி பரஞ்சோதி டிங் டிங் டிங். என்ன மியூசிக், சாதாரண ஒரு மியூசிக் தான். அதெல்லாம் உடலோடு நம்மளுடைய இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது ரத்த கொதிப்பெல்லாம் குறைஞ்சி, சுகர்லாம் குறைஞ்சி, ஒரு மருத்துவனாக இருந்து மருத்துவமனைக்கே போக வைக்கிறது. மருத்துவமனைக்கு போனால் கூட நிறைய பேர் இளையராஜா பாட்டை கேட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளாக்ல அந்த கொஞ்சம் போடுங்கன்னு பிளாக்கு சாதாரண ஆளுங்க.
அவர் பாடல்கள்லாம் அவ்வளோ மருந்து இருக்குது. அதனால் அவங்க வீட்டில் முதியோர்கள்லாம் இருந்தாங்கன்னா, ரொம்ப சோகமாக இருந்தாங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்கன்னா, அவர் போட்ட டியூன்கள்லாம் பழைய பாடல்கள்லாம் எடுத்து கொடுங்க. அதிலே வரும். அந்த பாட்டு படத்தில் வரல, மாஞ்சோலி கிளிதானங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில் பல கோடியே ஆசையே வந்து மோதுதே. இன்னொரு பாட்டு இருக்குது, அதை நான் காலத்தின் நேரங்கிறது சுருக்கிட்டேன். ஜெயச்சந்திரன் எத்தனை பாடல்களுக்கு அவர் உயிர் கொடுத்தார் தெரியுமா? அதுலேயும் இந்த இளமை காலங்கள்னு நினைக்கிறேன், அதில் ஒரு பாட்டு, அந்த கம்போசிஷன்லாம் நான் எப்பவுமே அந்த பாட்டை பாடி பாடி உள்ள மகிழ்ந்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வரும்போது இந்த இசையை கொஞ்சம் கேளுன்ற நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அதை நிறைய மட்டும் அதை கேட்டிருக்காங்க. அதில் மோகன் சசிகலான்னு ஒரு நடிகை அப்போ வந்த புதுசு. இந்த பாட்டுக்காண்டி நான் ஒரு 15 மட்டும் போயிருப்பேன். அந்த பாட்டு அமைஞ்ச விதம், அந்த நடனம், அந்த காட்சி அமைப்பை விட அந்த இசை கல்லான பெண் கூட எழுந்தாலே புவி மீது பெண்ணாக மதந்தாலே ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா ஜனகனின் வாசம் ஆனந்தம் அன்பைத்தா ராகவனே ரமணா ரகுநாதா. யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே. என்ன பாட்டு, என்ன டீண்டி 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 டீண்டி. இப்போ என்னால் அப்படி முணுமுணுக்க வச்சு கர்நாடக சங்கீதத்தில் கொண்டு போய் சொக்க வைத்த மாமனிதா, உனக்கு ஒரு பிறப்பு உண்டு, நீ மறுபடி வருவாய், ஓசையில் கரையாமல் இருப்பாய். வானம் தரையிறக்கப்பட்டாலும் இந்த உலகமே ஒருவேளை அழிந்தாலும் உன்னுடைய இசையினுடைய சப்தம் இங்கே தொடர்ந்து இருக்கக்கூடியது எது? ஓசை. ஓசை மட்டும்தான் இருக்கும், மற்றெல்லாம் அடங்கிடும். ஏதாவது ஒரு சப்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சப்தங்களிலே இளையராஜா இசையமைத்த அந்த நான் சொன்னோம்ல அந்த மியூசிக், அந்த குரல் வளம் அப்படி கூறி விடைபெறுகிறேன். எல்லாரும் கௌரவமாக இருங்க, கௌரவமாக நடத்துங்க, கௌரவமான சிந்தனைகளோடு, கௌரவமான செயல்களோடு, கௌரவமான பேச்சுகளோடு உங்களுடைய வாழ்க்கையை தினசரி ஆரம்பியுங்கள். சனி கூட உங்களிடம் சரணாகதி அடைவான் என்று கூறி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, என்னுடைய பணி இதை செய்வது என்று கூறி எனக்கு கௌரவம் தந்த என்னுடைய விசுவாச உழைப்பாளிகள், என்னுடைய வாடிக்கையாளர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகுதும் 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 வாழ்த்துக்கள்.